2026 வருடத்தில் எந்த ராசிகளுக்கெல்லாம் பண மழை கொட்டும்? இது முக்கியமாக ஏன்னா செல்வ கடாட்சம் தேவை. திருக்குறள் சொல்லுவாங்க இல்லையா, குறளில் சொன்ன மாதிரி அருள் எல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, பொருள் எல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. அப்போ பொருள் அப்படிங்கிறது நிச்சயமாக தேவை. அப்போ இந்த ராசிக்கு முதல்ல ரிஷப ராசி, இந்த ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார். ஜூன் வரைக்குமே செல்வ கடாட்சங்கள் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கைகூடும் வருடமாக இருக்குது. அப்போ கடனை அடைக்க, புது பணங்கள் உருவாக, இந்த பணம்ங்கிறது ஒன்று இடம் விற்றாக இருக்கலாம், இல்லை லோன் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம். ஒரு சிலருக்கு தொழில் துறையில் வியாபாரத்தில் அற்புதம் கொடுக்கறது. அப்போ நகை பணம் சேர்க்க இந்த ராசிக்கு உண்டு. ஜூனுக்கு பின் மிதுன ராசி வந்துடும். மிதுன ராசி கொட்டும் பண மழைன்னு சொல்லலாம். உங்கள் 2ஆம் இடத்துல குரு உச்சம் பெறாருங்க. உச்சம் பெற்ற கிரகங்கள் உங்களுக்கு அள்ளி கொடுக்க காத்துட்ருக்கு. இந்த நேரத்தில் பணம் செல்வ கடாட்சங்கள் உண்டு. அப்போ புது வேலை வாய்ப்புகள், பொருளாதார விருத்திகள் அற்புதமாக வருடம் இந்த ராசிக்கு உண்டு. இந்த ராசி ஒன்று செஞ்சுக்கணும். உடல் உழைப்பு தேவை, முயற்சி செய்ய வேண்டிய இந்த ராசியோட தான் இருக்குது. சார் பணம் சேருமா, நம்பலாமா? பணம் வந்தால் என்ன பண்ணுவோம்? சேமிப்போம். அதுக்கடுத்து இடம் வீடு சொத்து சுகங்கள் சேர்க்கவும் இந்த ராசிக்கு அனுகூலமாக வந்தாச்சு. அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசிக்கு ஜூனுக்கு பின் தாங்க. ஏங்க ஜூனுக்கு பின் தான் உங்கள் ராசிக்கு 2ஆம் ஸ்தானத்தில் பார்க்கும்பொழுது மைண்டில் ஃபஸ்ட்டு சார் ப்ராப்பர்ட்டி வாங்கணும், இடம் வாங்கணும், பணம் சேர்க்கணும், பூர்வீக ரீதியான சொத்து வகையிலும் பணம் சேரும், திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், 10ல் குரு பதவி மாற்றம் ஒன்று ஏற்படுத்திடும். அப்போ தனதானிய விருத்தி மாதிரி ஏதோ ஒரு டெவலப்மெண்ட்டு பணம் சம்மந்தப்பட்ட சேர்க்க வாய்ப்பு உண்டு. இந்த ராசிக்காரங்க என்ன பண்ணணும்னா, சார் வெளிநாடு போகலாமா, வெளி மாநிலம் போகலாமா, புது பிஸ்னஸ் போகலாமா, பல சிந்தனைகள் வந்துட்டுருக்கு. அப்போ அது மாதிரி உங்களுக்கு செல்வ கடாட்சம் ஏற்பட வாய்ப்புகள் வந்தாச்சு. அப்போ தவற விட்டுற வேண்டாம். மகரம் சிகரம் தொட தயாராகி விட்டீங்கன்னு சொல்லலாம். இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்தை ராகு பகவான், அதை குரு பகவான். ராகுனா பிரம்மாண்டங்க, அள்ளி கொடுக்க காத்துட்ருக்காருன்னு சொல்லணும். இந்த ராசிக்கு முயற்சி செய்தாலும் சரி, வெளிநாடு வெளி மாநிலம் சம்மந்தப்பட்ட தொடர்புகள், மீடியா சம்மந்தப்பட்டதில் யோக பலனாக இருக்கிறது. கையிருப்பு பணங்கள் அதிகரிக்கும். கடனிலிருந்து மீண்டு வர வாய்ப்புண்டு. புது சொத்துக்கள் வாங்க இந்த ராசிக்கு அற்புதமாக இருக்குது. அதாவது வட்டி கட்டினவங்க வட்டி வாங்குகிற அளவுக்கு பேங்க் டெபாசிட் வகை கூடும். ஃபாரின் கரன்சி அந்த வகையில் இந்த ராசிக்கு யோக பலன் வந்தாச்சு. செல்வ கடாச்சரம் இந்த ராசிகளுக்கெல்லாம் மிகுந்த யோகமாக இருக்கின்றன. மற்ற ராசிக்கு பொது பலன் தகுந்த மாதிரி மாறும். ஆக அனைவருக்கும் சிறப்பாக இருக்க வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.